வெல்கம் டு கிரேஸ்வர். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட தம்பியோட 6th மந்த் நேற்று தான் முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்ன கொடுக்கலாம் நாங்கள் பார்க்கும்போது ராகி கூழ் கொடுக்கலான்னு தோணுச்சு. அந்த ராகி கூழ் எப்படி பண்ணுறது, அதோட ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ராகி எடுத்துக்கலாம். இதுதான் ராகி. இதில் கொஞ்சம் மதியம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் எடுத்துக்கணும். நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கோங்க. இதை 2 மணி நேரம் ஊற விடணும். நீங்கள் ஊற விட்டு உங்களுக்கு ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மதியம் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் காலையிலே எந்திரிச்ச உடனே ஊற வச்சிடணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு தடவை இதை கழுவிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டான டஸ்ட்லாம் ஒயிட் கலரில் வரும். அதனால தான் 2-3 தடவை அலசிக்கோங்கன்னு சொன்னேன். 3வது தடவை இப்போ அலசிட்ருக்கேன். இன்னுமே கொஞ்சம் டஸ்ட்லாம் வரதான் செய்யுது. நல்லா அலசிக்கோங்க. இது மாதிரி நிறைய டஸ்ட்லாம் வரும், கொஞ்சம் டஸ்ட் வரும். அதெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு தாரில் மாற்றிடலாம். இதில் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துருங்க அலசி. இப்போ மிக்ஸி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட இனிப்பு இருந்தால் மட்டும் தான் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க. என்னோட தம்பியும் அது மாதிரி தான். அதுக்கு நம்ம கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அம்மா ஆல்ரெடி பனங்கற்கண்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். சில பேர் தனியாகவும் அப்படியே தண்ணி கூட கரைச்சி போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா இது மாதிரி தான் போடுவாங்க. இதை மாதிரி போட்டு வடிகட்டிப்பாங்க. இந்த அளவு போதும், நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு 2 தடவை அரைச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டாக சேர்த்து அரைச்சி அப்புறமா. இப்போ இது ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணிப்போம். இப்போ இதை ஸ்பூன் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் போய் கிண்டி எடுப்போம். அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதை வைக்கும்போதே சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா அது வைக்கும்போதே அடியில் கட்டி ஆயிரும். அதனால் நம்ம சிம்லேயே வச்சு இது பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கட்டியாக ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வேகணும். ஏன்னா இது குழந்தைக்கு கொடுக்கறதுனால நல்லா ஹீட் ஆகி தான் நம்ம இருக்கணும். பாருங்கள், நல்லா கட்டியாக வருது. இதனால தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடியிலேருந்து நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நல்லா திக்காக வரும். அப்போ நம்ம எடுத்துடணும். இது நல்லா சூடு ஆடுற வரைக்கும் நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறிடுச்சு. இதை இப்போ எடுத்து தம்பிக்கு சர்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, அவனை சாப்பிடும்போது ஒழுங்காக சாப்பிட வைக்கிறதுக்கு. அவன் சாப்பிடும்போது டைவர்ட் பண்ணாதான் அப்படியே சாப்பிடுவான். இதை பாருங்கள், அவன் பொறுமையாகவே இருக்க முடியல. இதை கொண்டு வந்த உடனே அவனோட பொறுமையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்குது இதை சாப்பிட்ட உடனே பார்க்கலாம். அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் வேணும்னு கேட்குறான். அதான் சொல்லிட்டு இருக்கான். தம்பிக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கொஞ்சம் லேட் பண்ண உடனே எப்படி ரியாக்ஷன் கொடுத்து கேட்குறான்னு பாருங்களேன். அவனுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொஸ்டின் சொல்லும் போதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க கடைச்சிக்கும். அதனால ஹாட் வாட்டர் அடிக்கடி கொடுத்துட்டே இருங்க. அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு என் தம்பி பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது என்ன வேர்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை ஒரு 5 பேருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுற மாதிரியே அவன் ரிப்பீட் பண்றான். என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவன் திரும்பி கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.